ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு காடுகள் நிறைந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த இடம் எப்படி உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கே அந்த இடத்த பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. வாங்க, நான் உங்களுக்கு அந்த இடத்தெல்லாம் சுற்றி காமிக்கிறேன். ஒரு காட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி எப்படியெல்லாம் நம்ம வாழலாம், என்னென்னலாம் பண்ணி நம்ம அந்த இடத்துல சர்வீவல் பண்ணலாம் அப்படின்றது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். அதை நான் செஞ்சு காமிக்கிறேன். வாங்க, லைவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்களும் என் கூட சேர்ந்து ஜேர்னி பண்ணுங்கள். அந்த இடத்துல என்னென்ன ஆபத்துகள் வரும்னு எனக்கும் தெரியல, அது பார்க்குறவங்களுக்கும் தெரியாது. எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். எனக்கே சொல்லவே பயமாக இருக்குது. இந்த இடத்துல நான் ஏதோ ஒன்று பார்த்த மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ என்ன சொல்லப்படுறாங்கன்னா, அந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம் அது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இறந்துட்டார். அவங்களோட ஆவிங்க சுற்றிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. அது என்னது எனக்கும் சரியாக தெரியல. ஆனால் இப்போ நான் யாரோ போன மாதிரி உள்ளே பார்த்தேன். வாங்க உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். யாராச்சும் உள்ளே இருக்கீங்களா? யாராச்சும் இருக்கீங்களா உள்ள? ஹலோ, வெளியே வாங்க ப்ரோ. பயம் பத்தாதீங்க. யாராச்சும் உள்ள இருந்தால் வெளியே வந்துடுங்க ப்ரோ. யாராச்சும் உள்ளே போனீங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் இதோ பாருங்கள், ஏதோ பூஜைலாம் பண்ணி வச்சுருக்காங்க. குங்குமம் மஞ்சள்லாம் கொஞ்சம் பயமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ரொம்ப நாளே பூட்டி வச்சுருக்காங்க. யாராச்சும் உள்ளே இருக்கீங்களா? நான் வேறு தனியாக வந்து மாட்டிக்கிட்டேன் இந்த இடத்துல. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு இன்னும் முன்னாடி போக ட்ரை பண்ணணும். வாங்க, நான் உங்களுக்கு இன்னும் நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். பார்க்கவே பயமாக இருக்குது இந்த இடம்லாம். ஷோ, தேவையில்லாமல் இந்த இடத்துல வேறு வந்து மாட்டிக்கிட்டேன். நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு இன்னும் நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கணும். வாங்க போகலாம். அப்படியே என் கூடயே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது எனக்கே. நம்மக்கிட்ட இப்போதைக்கு என்னென்ன இருக்குன்னா, இந்த போட்டுக்கிற ரெயின் கோட்டு, அப்புறம் ஒரு பேண்ட்டு போட்டு வந்திருக்கேன், ஒரு ஸ்லிப்பர், கீஞ்சு போன ஸ்லிப்பர் போட்டு வந்திருக்கேன். இவ்வளோ இருந்தாலே நம்மளுக்கு போதுமானது இங்கே உயிர் வாழ்கிறதுக்கு. வாங்க போகலாம். கொஞ்சம் குளிராக தான் இருக்குது. ரொம்ப இது ஒரு பனி பிரதேசம் மாதிரியே இருக்குது. லைட்டாக குளிருது. வாங்க வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குங்க எல்லாமே. கிளைமேட்லாம் ஒரே இதுவாக இருக்குங்க கைஸ். வாங்க வாங்க, உங்களுக்கு அப்படியே இந்த இடத்த சுற்றி காமிக்கிறேன். இதுதான் கோகனட் ட்ரீ. இந்த காட்டுக்குள்ளே இவ்வளோ கோகனட் ட்ரீ இருக்குது. இதெல்லாம் எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காக்காங்க, இந்த குரோலாம் தெரியுங்களா, அது அந்த தேங்காவை சாப்பிட்டு அது உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு வந்து அங்கெல்லாம் போட்டு இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிருக்கு. இந்த மழைனால் கொஞ்சம் லைட்டாக வறந்துட்டு இருக்குது. அந்தளவுக்கு மழை வரத்துல போல் இருக்குது. பாருங்க கைஸ், இங்கே பாருங்கள், கீழெல்லாம் காஞ்சு போயிருக்கு பாருங்கள் மரம். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. வாங்க, வேறு கொஞ்சம் பயமாக தான் கைஸ் இருக்குது. இங்கே பாருங்க.
அந்த குருவி கத்துற சவுண்டெல்லாம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு வைப் தருது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாசிட்டிவ் வைப் தருது. சரியாக இருக்குது இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது, சாப்பிட்லான்னா எதுவும் இல்லை. வாங்க வாங்க வாங்க. இங்கே ஒரு பூச்சி ஒன்று இருக்குது, ஆனால் அது உங்கள் கண்ணுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. சேம் குச்சி எப்படி இருக்கோ அதே கலரில் இருக்குது. உங்களை இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓஹோ, ஜம்ப் ஆகி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்களா, அட்டகாசமாக இருக்குது. இது வச்சு நாங்கள் சின்ன வயசில் விளையாடுவோம். அந்த தொடப்பு குச்சி இருக்கும், அதில் வச்சு விளையாடுவோம் சுற்றி சுற்றி. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கையில் கேமரா போயிடுச்சு. இது இவ்வளோ லைட்டாக ஒரு இது இருக்கும், அது சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். இப்போது உயிர் வாழ்கிறதுக்கு இது ஒன்றே போதுமானது. ஃப்ரெஷ்ஷாக தான் கைஸ் இருக்குது. சொல்லிடுற மாதிரி அவ்வளோவா கொஞ்சம் லைட்டாக கசப்பாக இருக்குது. சொல்லிடுற மாதிரி ஒன்றும் இல்லதில்லை. இருந்தாலும் சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது கைஸ் என்றைக்குமே. பரவாயில்ல கைஸ், வாங்க நம்ம அடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு இது போதுமானது. நெக்ஸ்ட் வாங்க. பெரிய பெரிய கல்லெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் தாண்டி போகிறது தான் நம்மளோட பெரிய இதுவே, நம்மளோட பெரிய சேலஞ்சே. இந்த பெரிய பெரிய கல்லெல்லாம் தாண்டி போகிறது தான். நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ரொம்ப தாகமாக இருக்குது. இங்கே இருக்குது தண்ணி, ஆபத்துக்கு பாவமலை. கொஞ்சம் தண்ணி எடுத்து கொஞ்சம் குடிச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இதுவாக இருக்குது, தாகமாக இருக்குது. இந்த தண்ணி தான். தண்ணி கொஞ்சம் காய வச்சு தான் குடிக்கணும், அப்படியே குடிக்காதீங்க தயவு செஞ்சு. காய வச்சு குடிங்க. எனக்கு இப்போ வேறு வழி இல்லை, அதனால தான் இப்போ இது அப்படியே குடிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் காய வச்சு குடிங்க. ஹலோ காய்ஸ், உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் காமிக்கிறேன். இப்போ லைட்டாக கொஞ்சம் பசின்னு இருக்குது. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல ஒரு 4-5 பறவை வந்து உக்காந்துட்டு இருக்குது. அது நான் மோஸ்ட்லி அது கொஞ்சம் அடித்து சாப்பிட முடியுமான்னு பார்க்குறேன். நீங்களே பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு. நான் கிட்ட போனாலே அது பறந்து போயிடுது கைஸ். பார்த்தீங்களா, நம்மளை வேட்டையாடுறதுக்கு தான் அது பார்த்துட்டு இருக்குது, சைலண்ட்டாக இருக்குது. அது கொக்கு, எங்கள் ஊரில் அது கொக்குன்னு சொல்லுவாங்க. வாங்க முடிஞ்சளவுக்கு ஒரு பெரிய கல்லை ஏதாச்சும் தேடி பார்ப்போம். இது இருக்குது காய்ஸ். இது அடித்தா அது செத்துருன்னு நினைக்கிறேன், ஆனால் அது எனக்கு அந்தளவுக்கு குறி பார்க்க தெரியாது. இப்போது மோஸ்ட்லி அதை அடித்து பார்க்குறேன் காய்ஸ் நான். அச்சோ, பறந்து போயிடுச்சு காய்ஸ். அது கொஞ்சம் கிளைமேட் வேறு ரொம்ப குளிராக தான் இருக்குது. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப வெயில் அடிக்குது வேறு.
கண்ணு கூசுது கைஸ் கொஞ்சம். என்னதான் வெயில் அடித்தாலும் இந்த குளிரன்றது போக மாட்டேங்குது, அப்படியே தான் இருக்குது. ஏன்னா இது ஒரு பனி பிரதேசன்றதுனால இப்போது பனி இருந்துச்சு இவ்வளோ நேரம் ஒயிட் கலரில். இப்போ வெயில் அடிக்கிறதுனால இப்போ அந்த பனி கூட போயிட்டு இருக்குது. லைட்டாக வெயில் கரைய இதை பாருங்கள், அது அந்த பனியெல்லாம் வந்து ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஒரு மாதிரி அந்த பனியை இந்த ஃப்ரிட்ஜில் வந்து ஐஸ் கட்டி வச்சா, ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டி எடுத்து வெளியே வச்சா அது தண்ணி மாதிரி கரைஞ்சிடும் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த ஒயிட் கலர் பனியெல்லாம் வந்து இப்போ தண்ணியாக மாறி இந்த நிலத்துக்கு வந்துட்டு இருக்கு பாருங்கள் கைஸ். இந்த பாருங்கள், அந்த பனிக்கட்டியெல்லாம் கரைஞ்சி இந்த நிலத்துக்கு வந்துடுச்சு ஃபுல்லாக. நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு உங்களுக்கு சொல்ல. நான் இப்போ வந்திருக்க இடம் வந்து காஷ்மீர். காஷ்மீரில் ஒரு காடு இருக்குது, அந்த காட்டுக்குள்ள தான் வந்திருக்கேன். மோஸ்ட்லி இங்கே என்ன சொல்ல போகிறாங்கன்னா, காஷ்மீரில் வந்து இந்த டிசம்பர் மாதம் வந்து ரொம்ப பனி பெய்யும். அந்த பனிப்பொழிவு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நார்மலாக இருக்கிற சீசனை விட. அப்போ தான் இந்த பனிப்பொழிவு ரொம்ப ஏற்பட்டு பனிக்கட்டி மாதிரி ஒழிஞ்சிடும். இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. வாங்க, உங்களுக்கு இன்னும் நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இப்போ பேசக்கூட டைம் இல்லை எனக்கு. உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யானையோட சாணம் இருக்குது. பக்கத்தில் எங்கேயோ யானை இருக்குது. பாருங்க நீங்களே. இப்படி தான் நடந்து போயிருக்கு யானை. பாதம் தெரியுதுங்களா? இதோ இந்த மலையாக தான் ஏறி போயிருக்கு. இதோ இந்த மலை மேலே அப்படியே ஏறி இருக்கு காய்ஸ். பாருங்களே, ஆச்சரியமாக தான் இருக்குது இன்னைக்கு. இந்த மலையை ஏறி பார்ப்போம் வாங்க. இதை பாருங்க, யானை இது மாதிரிலாம் ஏறி போயிருக்கு. அந்த அடையாளம் தெரிந்து பாருங்க. அதோ வாங்க, அது பின்னாடியே போகலாம். காய்ஸ், இந்த வழியாக தண்ணி போகும் போல் இருக்குது. எனக்கு அந்த சவுண்டு கேட்குது, தண்ணி அடியில் போகிற சவுண்டு. வேறு எங்கேயோ தண்ணி போகிற சவுண்டு கேட்குது எனக்கு. வாங்க, உங்களுக்கு எங்கே தண்ணி போகுதுன்னு காமிக்கிறேன். இதை பாருங்கள், அந்த இடம் பாருங்கள், தண்ணி போகிற இடம் தான் இது. ஃபுல்லாக அப்படியே பள்ளம் மாதிரி போயிட்டு இருக்கு பாருங்கள், ஒரு ஓடை மாதிரி இருக்குது. வாங்க, இந்த தண்ணியெல்லாம் எந்த பக்கம் போகுதுன்னு நான் காமிக்கிறேன் வாங்க. ஆனால் தண்ணி இல்லை இப்போதைக்கு, இது வேறு பக்கமாக போகுது. எனக்கு சவுண்டு மட்டும் கேட்குது. வாங்க காமிக்கிறேங்கன்னு. சவுண்டு வர பக்கமே ஃபாலோ பண்ணுறேன் கைஸ் நான். இங்கே தான் கைஸ், இங்கே சவுண்டு வருது. இதோ கைஸ், தண்ணி வருது பாருங்க கைஸ். இங்கே இதோ பாருங்க, இதோ பாருங்க தண்ணி. வாங்க வாங்க வாங்க. இதோ கைஸ், தண்ணி இங்கே தான் கைஸ் வந்து. வா, செம்ம தண்ணி கைஸ், ஃப்ரெஷ்ஷான தண்ணி. இது நம்ம குடிக்கலாம். நல்லா நிலத்தடி நீர் இது.
அடியிலேருந்து வரதுனால கொஞ்சம் உப்பு கஷ்டக்குது. ஆனால் இது நல்ல தண்ணி தான், குடிக்கலாம் லைட்டாக. இதோட இந்த எக்ஸ்ப்ளோர் நான் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இப்போ காஷ்மீர் முடிச்சாச்சு. நீங்கள் அடுத்து எந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லுங்கள், அந்த இடத்துக்கு நம்ம போவோம். கண்டிப்பாக அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். என்ன தான் ஒரு ஆபத்து இருந்துச்சுனாலும் அந்த இடத்த போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். நான் உங்களுக்கு என்ன தான் எவ்வளோ கஷ்டத்தை தாண்டியும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு எந்த இடத்துக்கு போகலான்னு. அந்த இடத்துக்கு நம்ம கண்டிப்பாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பாய் கைஸ். இருக்க இங்கே கொஞ்சம் நிறைய விலங்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. டைம் ஆகிட்டே இருக்குது. பொழுது சாய போகுது பாருங்கள். கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் இருட்டாகிறதுக்குள்ளே நம்ம இன்னும் கொண்டாந்து ஹெலிகாப்டர் வந்துடும். அது ஏறி நம்ம எப்படியாச்சும் போயிடணும். பாய் கைஸ். நான் அப்புறம் இப்போ நான் ஒன் டே இருக்கிறதுனால என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. இதே மாதிரி நான் தனியாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். பாய் கைஸ். என்னடா இவன் இப்படி பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்னால் சரியாக பேசக்கூட முடியல. கத்தி பேசினா கூட ஏதாச்சும் விலங்கு ஏதாச்சும் வந்துடும் பயமாக இருக்குது. சாரி கைஸ். நம்ம வீடியோ புதுசாக வந்தோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ்.